இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க ஏதோ ஒரு விஷயத்த பத்தி தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்துக்கு எந்த சொல்யூஷனும் கிடைக்கலன்னா அத பத்தி யோசிக்கிறத விட்டுறணும். இல்ல ஒரு வேளை யோசிச்சீங்கன்னா அதுக்கான சொல்யூஷனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். சோ இப்ப நீங்க யோசிக்கிற விஷயம் எந்த கேட்டகரியில வருதுன்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் யோசிக்கலாமா வேண்டாமாங்கறத நீங்க முடிவு பண்ணுங்க. யூ ஆர் ரைட் பாகியலட்சுமி, கரெக்டா சொன்ன. பாகியலட்சுமி, வாட் இஸ் திஸ்? உனக்கு நேரம் கிடைச்சா போதும் மித்ரா பக்கத்திலே வந்து சுத்திக்கிட்டு இருக்க. உன் லிமிட்ஸ்ல நீ இருக்கறதா உனக்கு நல்லது. என்ன இங்க கூட்டிட்டு வந்தது டைம்க்கு சாப்பிட்டுட்டு டைம்க்கு தூங்குறதுக்காக இல்ல மேடம். உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஹெல்ப்பா இருக்கிறதுக்காகவும் பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான். இப்பவும் நான் அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். மித்ரா சாருக்கு நாளைக்கு ஸ்பீச்ல ஏதாவது ஹெல்ப் தேவையான்னு கேட்டுட்டு போறதுக்காக வந்திருக்கேன். இப்படி 24 மணி நேரமும் பின்னாடியே சுத்தி கேட்க வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்ல. அதுக்கும் நேரம் காலம்லாம் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. இதுதான் உனக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல், புரியுதா? என்ன மனிஷா மேடம் இது? உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, நம்ம கோவம் தான் நமக்கு எதிரின்னு சொல்லிருக்கேன். உங்க கோவம் உங்க அழகையே வேனிஷ் ஆக்குது. உங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் உங்க ஃபேஸ்ல இருக்கிற ஷைனிங்கையே ஒண்ணு இல்லாம பண்ணிடுது. அதனாலதான் எப்பவும் கூலா இருக்கணும், ரொம்பவே அமைதியா இருக்கணும், எப்பவும் பளிச்சுன்னு வாழறதுக்கு கத்துக்கணும். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா உன் லெக்சர? இன்னொரு வார்த்தை பேசினா உனக்கு கொன்னே போட்டுடுவேன். நல்லது சொன்னா நாட்டுல யார் கேக்குறாங்க? மித்ரா, உன்னோட பிசினஸ் டிஸ்கஷன்ஸ் முடிஞ்சிருதா? நம்ம இப்ப கிளம்பலாம். சரி வா. வா. பாகியலட்சுமி, 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 பாகியலட்சுமி. பாகியலட்சுமி, பாகியலட்சுமி எந்திரி. என்னாச்சு பாகியலட்சுமி? தெரியாம கால் தவறி விழுந்துட்டேன் சார். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கலாம்ல. சரி